மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். குறிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகர் எழுதிய விதிப்படி கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசி அமைப்பையும் குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான்களின் நிலை இதையெல்லாம் பொறுத்து விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி ரகசியத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிசயம், மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தெய்வ பலத்தால் செயற்கரிய செயல்களை செய்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மனதில் தெளிவுடன் கவனமாகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுபவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு வருமானம் அப்படின்றது சீராக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். அதாவது வருமானமே இல்லைனாலும் செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். சேமிப்புகளில் பெருசாக ஈடுபட முடியாது. கூட இருந்த நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டு விலகி விடுவீங்க. நிச்சயம் உண்மை உங்கள் பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து சென்று சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கும் தக்க அறிவுரைகளை வழங்குவீங்க. முக்கியஸ்தர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். அப்படின்றதுனால சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் யாவும் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்தே தீரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய சூழலில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் சீராக இருந்தாலும், அதாவது செய்யும் தொழில் சீராக நடந்தாலும் உங்களுடைய முயற்சியில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு தொழிலில் பாதிப்புகள் சில சமயங்களில் ஏற்படலாம். பார்த்து இருந்துக்கோங்க. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய கடமைகளில் கருத்தாக இருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க என்பது முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் எழுதிய விதி. நண்பர்களிடமிருந்து நிச்சயம் உதவிகளை பெறுபவர்களாக இருப்பீங்க. முக்கிய விஷயங்களில் அவர்களை கலந்து ஆலோசித்து முடிவுகளையும் எடுப்பீங்க. பெற்றோருக்கு நெடுநாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் மறையும். பெருசாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா உடலையும் மனதையும் வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். உடற்பயிற்சிகளை எல்லாம் அடிக்கடி மேற்கொள்வீங்க. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களையும் தவணை முறையில் நிச்சயம் வாங்கி போடுவீர்கள். உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பாராத உயர்வு ஒரு கட்டத்தில் உருவாகும். அரசாங்க வழியிலையும் உதவிகளை பெறுபவர்களாக இருப்பீங்க. வாராக்கடன் என்று நினைத்திருந்த கடன் திரும்ப கிடைத்து உங்களை திக்கு முக்காட செய்யும். ஆகையால் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயம் தங்கு தடையின்றி நடக்கும். ஒரு சிலர் புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசமெல்லாம் செய்வீங்க. சொத்து சம்பாத்தியமெல்லாம் உயரும். புதிய சேமிப்பு திட்டங்கள்லையும் சேர்வீங்க. எதிரிகளின் பலம் குறைந்துவிடும். எதிர்காலத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் விலகி ஓடிவிடுவார்கள். சமூகத்தில் உங்களுடைய பெயர், செல்வாக்கு எல்லாம் உயர்ந்துவிடும். உங்களுடைய பேச்சு கணீரென்று ஒலிக்கும். எதிர்பாராமல் காரியங்கள் எல்லாம் மடமடவனு நடந்து ஏறும். குடும்ப பொறுப்புகளை தனியாக ஏற்று வெற்றிகரமாக நடத்த உங்களால் நிச்சயம் முடியும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா தவறுகளை திருத்தி கொண்டு அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மற்றபடி அலுவலக வேலை விஷயமாக சிறு பயணங்களை செய்வீங்க.
எதிர்பார்த்த ஊதிய உயர்வை பெற்று மகிழ்வீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தங்களுடைய வியாபாரத்தை தங்கு தடையின்றி முடிப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய நிலைமை நிச்சயம் உயரும். புதிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களாகவும் இருப்பீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவை பெறுவீங்க. சொந்தமான புதிய இடத்திற்கு வியாபாரத்தை மாற்றி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அடிக்கடி அடிப்பதை காண்பீங்க. வருமானம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா விளைச்சல் அதிகரிக்கும். பூச்சிக்கொல்லிக்கான செலவுகள் குறையும். செலவு குறைந்த மாற்று பயிரையும் செய்வீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரியும் விவசாய பணியாளர்களை அரவணைத்து செல்பவர்களாக இருப்பீங்க. மேலும் புதிய நிலங்களை வாங்க வேண்டாம். நீர்ப்பாசன வசதிகளுக்கும் சிறிது செலவு செய்வீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா பிற்போக்கான நிலையிலிருந்து விடுபட்டு முன்னேற்றங்களை அடைவீங்க. பல வழிகள்லையும் முன்னேறுவீங்க. வருமானம் நிச்சயம் இரட்டிப்பாக இருப்பதால் தொண்டர்களுக்கும் சிறிது உதவி செய்து மகிழ்வீங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் உங்களுடைய செயல்களை தைரியமாக செய்து முடிப்பீங்க. வேலைகளை கவனமாக முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க மேலிடத்திலிருந்து. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுக்கு திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகும் யோகம் நிச்சயம் உண்டு. அலைந்து திரிந்து காரியங்களை செய்து முடித்திடுவீங்க. வாய்ப்புகள் கை நழுவி போகாமல் பார்த்து கொள்வீர்கள். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை அப்படின்றது பெருசாக வராது. குறுக்கு வழிகளில் வருமானம் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய செயல்களை வேகமாக செய்தாலும் விவேகத்தோடு செய்பவர்களாக இருப்பீங்க. எதிரிகள் தலை தூக்கினா தலையில தட்டி உட்கார வைப்பீங்க. யோகா பிராணயாமம் போன்றவற்றையெல்லாம் செய்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அமைத்து கொள்வீர்கள் அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் யார் அப்படின்றத எதிர்காலத்தில் உலகிற்கு உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீங்க. சகஜமாக அனைவரிடமும் பழகுவீங்க. நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியமாக காட்சியளிப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தில் இழுபறியான விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு செல்வம் சேர்க்க நீங்கள் பாடுபடுவீங்க. சமூக சேவைகளில் உங்களை விளம்பரமே இல்லாமல் ஈடுபடுத்தி கொள்வீங்க. பாராட்டுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லவர்களை நண்பர்களாக தேடி தேடி போவீங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இதை செய்யலாமா வேண்டாமா என்று பல முறை யோசிப்பீங்க. ஆனால் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உடன் பிறந்தோரின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீங்க. பெற்றோர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களின் பேச்சு வன்மையால் பெரியோர்களையும் கவர்ந்து விடுவீங்க. நெடு நாட்களாக தள்ளி போயிருந்த சுபகாரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு ஏற்றாற் போல நடத்துவதற்கு வாய்ப்புகள் கூடிய விரைவில் வந்து சேரும். பிள்ளைகளை அயல் நாட்டுக்கு சென்று படிக்க வைப்பீங்க. குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் அந்த பாக்கியம் இருக்கின்றது என்பது விநாயகப் பெருமான் எழுதிய விதி. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை கூட விட்டு கொடுக்காமல் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தான் செய்வது சரி என்ற மனப்பாங்கு கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய வழியில் யாரேனும் குறுக்கிட்டா அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதனால் வெற்றிகளை குவிப்பீங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை பயணம் செய்தால் உங்களுடைய காரியங்களை சரியாக நிச்சயம் முடிக்க முடியும். செய்யக்கூடிய தொழிலை சீரமைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். உங்கள் புகழும் செல்வாக்கும் குறையவே குறையாது. சிறிய விஷயங்களுக்கும் கூட பெரிதாக கவலைப்படுவீங்க. குடும்பத்தில் பிரச்சனை என்று எதுவும் பெருசாக ஏற்படாது. நோய் நொடிகளில் இருந்து விடுபடுவீங்க. வண்டி வாகனங்களும் இருக்கும். வீட்டிற்கு பராமரிப்பு செலவுகளும் அடிக்கடி வந்து போகும் என்பதனால அதை பற்றிய கவலையும் இருக்கும். கடன் பிரச்சனைகள் என்று பெருசாக எதுவும் உங்களை அண்டாது. அனைவரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் சமாதான போக்கை கடைபிடித்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது.
குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷ நிலை திரும்ப வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாதத்தின் திங்கட்கிழமையில் விநாயக பெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் காலகட்டம் வரும். அப்போது வருமானமும் உயரத் தொடங்கும். கடந்த கால நஷ்டங்கள் வேறு ரூபத்தில் நிச்சயம் திரும்பி வந்துட்டோம். உங்களுடைய வீட்டில் மழலை செல்வங்கள் விளையாடும். பொது தொண்டுகளுக்கு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்டா வெளியிலேயே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கியே, அதனால் உனக்கு என்னடா லாபம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான பொது தொண்டுகளுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது தான் விநாயகர் எழுதிய விதி. வறியவர்களை தேடி சென்று உதவி செய்பவர்களாகவும் இருப்பீங்க. அலைச்சல்கள் மறைந்து சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய ஆன்மீக பலம் கூடிவிடும். புனித தலங்களுக்கு குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவீங்க. ஒரு சிலருக்கு புது வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யும் யோகமும் உண்டாக போகின்றது. வேலை வேலை என்ற நிலை மாறி அத்தியாவசிய விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவீங்க. உங்கள் வேலைகள் அனைத்துமே தொய்வில்லாமல் சிறப்பாக முடிவடையும். உத்தியோகஸ்தர்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு எப்பவும் உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். தற்காலிகமாக இருந்தவர்கள் நிரந்தர பணியில் அமர்த்தப்படுவீங்க. வேலை மாற்றம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஏற்றாற் போலவே நடக்கும். அலுவலக பயணங்களால் உபரி வருமானங்களும் கிடைக்கும் என்பதால் சற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதிய கடைகளை திறப்பீங்க. கூட்டாளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. வாக்கு தவறி தொழில் வட்டாரத்தில் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. அகல காலும் வைக்க வேண்டாம். விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்துங்க. பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. வேலையாட்கள் உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. கையிருப்பு பொருட்கள் மீது அக்கறை காட்டுங்க. பெரிய நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத பண வரவு உண்டாகும். வெளியில் கொடுத்திருந்த பணமும் திரும்ப கைக்கு வந்து சேரும். குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்றார் போல இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி பதவி வரப்போகின்றது. எதிரிகளின் பலம் குறையப் போகின்றது. எதிரிகள் ஒழிய போகிறாங்க. தொண்டர்களின் குறைகளை அக்கறையோடு பரிசீலித்து தீர்க்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய கௌரவத்தை நிச்சயம் நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வீர்கள். கட்சி மேலிடத்திடம் பேசும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களை தேடி எல்லா வாய்ப்புகளும் தானாக வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு பல வகைகளிலும் நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாதத்தின் சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்வில் எப்போதும் ஏற்றம்தான் என்று சொல்ல வேண்டும். விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி குடும்பத்தில் நிம்மதியான நிலை உங்களுக்கு அடிக்கடி நிலவும். பெருசாக குடும்பத்தில் பாதிப்பும் ஏற்படாது. பிரிந்திருந்த உற்றார் உறவினரெல்லாம் ஒன்று சேருவாங்க. குலதெய்வ அருளால் குடும்பத்தில் புத்திர பேறுகள் புத்திர வாக்கியம் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு பிறந்துவிடும். புனித தலங்களுக்கு அடிக்கடி சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை சார்ந்தவர்களுக்கு தக்க ஆலோசனையை சொல்வீங்க. முன்பு பாதியில் விட்ட காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி வெற்றிகரமாக முடித்திடுவீங்க. உங்களை தேடி வசதி வாய்ப்புகள் தானாக வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய நேர்மையால் மிக பெரும் இடத்திற்கு செல்ல போகிறீங்க. குடும்ப சூழ்நிலையில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நினைத்தது நடக்கும். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமோ மகளுக்கு திருமணம் மகனுக்கு திருமணம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்த தடைகள் எல்லாம் கிரக நிலைகளை பொறுத்து நிச்சயம் உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் அமைந்து திருமண சுபகாரியங்களும் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருங்க. குறிப்பாக நண்பர் தானே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட உங்களுடைய வேலையை ஒப்படைத்து விட்டு செல்லாதீங்க. எப்போடா திண்ணை காலியாகும், அதாவது அண்ணன் எழுந்து போவான் திண்ணை காலியாகும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்தா
வேண்டா வெறுப்போடு ஏதோ ஒன்று செய்து உங்களை சிக்கலில் மாட்டிவிட தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆகையால் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்ய பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும். குடும்பத்தின் நிலையும் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஒட்டு மொத்தத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கடந்து வரக்கூடிய திறமையாக சமாளிக்கக்கூடிய சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி தான் இவை அனைத்துமே நடக்கும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலையும் முன் கோபப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிக்காதீங்க. யாரிடமும் உங்களுடைய ரகசியங்களை பகிராதீங்க. அடுத்தவருடைய மனம் புண்படும்படி நடக்காதீங்க. இது அனைத்தும் சரியாக செய்தால் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.